ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் தெரிந்ததை சொல்கிறோம். இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது டிஎன்இபி அப்ளிகேஷனில் எப்படி வந்து அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் வந்து எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்தோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து மாடிஃபை அப்ளிகேஷன் இருக்கும். இந்த மாடிஃபை அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாடிஃபை அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டோம், அதில் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அப்ளிகேஷன் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் எந்த பேமெண்ட்டும் பண்ணலன்னா இந்த மாடிஃபை அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் நியூ அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். இப்போ மாடிஃபை அப்ளிகேஷன் வந்து எப்படி போடுறதுன்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கேட்டிருக்கு. மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் அந்த அப்ளிகேஷனில் எது கொடுத்தோமோ அதே வந்து சேம் மெயில் ஐடி சேம் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். ஓடிபி கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, எகைன் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஆஃபீஸ், அதாவது நம்ம பேமெண்ட் கட்டிவிட்டு ஆஃபீஸ் சைட்லேருந்து ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். அன்லஸ் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. நம்ம அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, இல்லை ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹோல்டிங் ஆப்ஷன்னு ஒன்று இருக்கும். அதை அவங்க ஓகே பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். அன்லஸ் இங்கே வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்மளோட மாடிஃபை அப்ளிகேஷனில் மெயினாக வந்து நம்மளோட நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அது ஆதார் கார்டு பேஸில் தான் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நேம் வந்து மாற்ற முடியாது. மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். எகைன் அப்ளை பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ இன்னொரு வீடியோவில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னா அந்த டோர் நம்பர் வந்து அவங்க அந்த கஸ்டமரோட பழைய வீட்டு நம்பர் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து அவங்க வந்து டெம்பரரி சர்வீஸ் அப்ளை பண்ணுறதுனால இங்கே வந்து சர்வே நம்பர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் தான் வந்து இப்போ நம்ம இப்போ இங்கே வந்து டோர் நம்பருக்கு பதிலாக நம்ம சர்வே நம்பர் ஆட் பண்ணிட்டோம். இது அந்த அப்ளிகேஷனில் நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியது. ஸோ உங்களோட நேம் தவிர நீங்கள் எந்த சேஞ்சஸ் வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரரி சப்ளை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்தெந்த சேஞ்சஸ் வேணுமோ அந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம், அண்டர்டேக்கிங் வாங்கியிருக்கோமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நம்ம அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அதே மாதிரி நம்மளோட வீட்டு ரசீது, விஓஓ சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து எகைன் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், நம்மளோட இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் மாடிஃபைடு சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான். இதுக்கு வந்து எந்த பிரிண்ட் அவுட்டு எதுவும் தேவையில்லை. ஸோ டைரெக்டாக வந்து இது வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அப்டேட் ஆயிரும். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இனிதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.